ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நான் கொலு வைக்க போகிறேன். கொலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்ஸ் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். மதுரையில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சட்டை துணி ப்ளவுஸ் பீட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். 2-3 வாட்டி பார்த்திங்கன்னா அம்மன் செல்லை தான் வச்சு நான் பூஜை பண்ணியிருந்தேன் நவராத்திரிக்கு. இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக கொலு பொம்மைகள் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் வளையல் பொட்டு சீப்பு அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம ப்ளவுஸ் பீட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். செட்டுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் எல்லா செட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மதுரையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேளச்சேரிங்கிற இடத்துல தான் நாங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா பொம்மைகள் எல்லாமே மேக் பண்ணுற இடம். அதனால் அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு செட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த செட்டு பார்த்திங்கன்னா கல்யாண செட்டு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பீசஸ் இருந்துச்சு. மணவடையில் நம்ம வைக்கிற செட்டு தான். மணவடை, அதுக்கப்புறம் அதில் மாப்பிள்ளை பொண்ணு, அதுக்கப்புறம் ஐயர், கொட்டு, மேளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாலி கட்டும்போது விளக்கு, பொண்ணோட அம்மா அப்பா, அப்புறம் பையனோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மிக்கல், இந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆர்ச்சி மாதிரி உள்ளது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்துச்சு செட்டு. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சி கிடையாது. எனக்கு இந்த ஆர்ச்சி வச்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800 தான் இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு வளைகாப்பு செட்டு வச்சுருக்கேன். என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் நான் அது வாங்கியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண செட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் அடுத்ததாக பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 சொன்னாங்க. ஆனால் 250 தான் கொடுத்தாங்க. அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம் அதில் என்ன இருக்குதுன்னு. மண் உருளி இருந்துச்சு. அந்த பெரிய சைஸ் உருளியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600. அந்த சின்ன சைஸ் உருளி பார்த்திங்கன்னா 100. இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த துளசி மாடமும் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் சின்ன சைஸ் துளசி மாடம் தான். இதுவும் பார்த்திங்கன்னா 600. திருநெல்வேலியில் இது என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. இது அங்கே வாங்கினது. உங்கள் ஊரில் இது என்ன ரேட்டுன்னு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அடுத்த செட் பார்த்திங்கன்னா நான் அஷ்டலட்சுமி செட்டு தான் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மீடியம் சைஸ் தான். நான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சின்ன சைஸும் இல்லை, கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, மீடியமான சைஸ் தான். முகமும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அழகாக பளிச்சுன்னு க்யூட்டாக இருந்துச்சு. பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே மண் பொம்மைகள் தான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 8 பீஸ் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா 1800 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா நான் தசாவதார செட்டு வாங்கியிருந்தேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் வந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான். இதுவும் பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எல்லா செட்டுமே அதில் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த செட்டும் பிடிச்சிருந்துச்சி. என் ஃப்ரெண்டும் இந்த செட்டு வாங்கியிருந்தான். அதனால் அவங்க இந்த செட்டு வாங்குன்னு சொன்னாங்க. அதனால் நானும் வாங்கிட்டேன். ஆல்ரெடி எல்லார் வீட்டுக்கும் கொலுக்கும் போகும்போது நம்மளும் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தது. இந்த வாட்டி நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து ஒன்று போல் தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சகோதரா செட்டு பார்த்திங்கன்னா 10 பீஸ் வந்துச்சு. இதுவும் ரேட்டு பார்த்திங்கன்னா 1800 அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் செட்டியார் பொம்மை அந்த 2 பேரும் இருக்கிற மாதிரி, அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 800. இது கொஞ்சம் பெரிய சைஸ் செட்டியார் பொம்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், இந்த 3 பீஸும் வாங்கியிருந்தேன். இதுவும் மண் பொம்மை தான். இது கொஞ்சம் பெரிய பீஸு. இந்த 3 பீஸுமே பார்த்திங்கன்னா 1800 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 3 பொம்மையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கடைனா எல்லாமே வீடு தான், வீட்டில் தான் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. அங்கே போய் வாங்க போயிருந்தோம். இந்த முருகர் குழந்தை முருகர் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1300 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கருமாரி அம்மன் வாங்கியிருந்தேன். அதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 1500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய பாக்ஸு
மண் பொம்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பொம்மைகள் இந்த பேப்பர் அந்த மாதிரி மோல்டில் பண்ண பொம்மைகள் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் வெயிட்லெஸ்ஸு. அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். மண் பொம்மைகள் உள்ள ஃபேஸை விட பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் மோல்டில் பண்ணுற பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா முகம் அவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் மூக்கு, கண் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக பெயிண்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆண்டாள் பொம்மை தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1500. இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஆண்டாளுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன பொம்மை ஓப்பன் பண்ண போகிறேன்னா இது வந்து ஸ்ரீ பாலாம்பிகை. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா பேப்பர் மோல்டு தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்ஷணாமூர்த்தி. அந்த கருப்பு கலரில் அது உட்காந்துருக்கதே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அதை எடுத்துட்டேன். ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்ஷணாமூர்த்தி இருந்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தது கொலுவில் வைக்கிறதுக்காண்டி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி தான். மீனாட்சி அம்மனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா 1500 தான். வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா எல்லா டைமே பசங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணி எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. எல்லா பொம்மைகளையுமே அவங்க தான் எடுத்து எடுத்து வச்சு பார்த்துட்ருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பொம்மைகளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நார்மலாக எனக்கு மொத்தமாக அந்த பொம்மைகளை கடையில் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூரணி தான். அன்னபூரணி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டு நம்ம வைப்போம்ல, ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசி போட்டு வைப்போம்ல, அந்த சாமி தான். இது பார்த்திங்கன்னா 2 சைடுமே அழகாக இருந்துச்சு. மாலையெல்லாம் போட்டு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கணபதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொடையோடு நின்னார். இந்த கணபதியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. இப்போ எல்லா சாமியும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த பொம்மைகளில் உங்களுக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதிகமாக கம்மியானு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.